இப்போ தான் வந்துட்டு இடம் சின்னதாகிடுச்சு. நம்ம முன்னாடி பெருசாக வந்துருக்கு. அது ஊரான தான். எப்படி சொல்கிற? கொடுங்க அப்படின்னு. வெல்கம் டு தா பார்த்துக்கலாம் வ்ளாக்ஸ் கைஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னாக்கா பங்களோ துவான் ட்ரெயில். இந்த பங்களோ கிட்டத்தட்ட 50 வருஷமாக அப்படின்னா இருக்கு. இந்த பங்களோ என்ன நடந்துச்சுன்னா, இங்கே பக்கத்தில் தென்னை மரம் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருக்கு. அந்த எஸ்டேட்டில் வேலை செஞ்ச ஒரு மேனேஜர் தான் இந்த பங்களோவில் வாழ்ந்து வந்தாரோனோ. அது இந்த இடத்துல அந்த மக்களுக்கு வந்து பிடிக்கலனோ. ஏன்னா அவர் வந்து விளக்காரு. அப்போ இங்கே இருக்கிற மக்கள்லாம் அவரை பிடிக்காமையே இருந்திருக்காங்க. ஸோ ஒரு நாள் என்ன நடந்திருக்குனாக்கா, அவர் காலையில் எப்போது மாதிரி காஃபி குடிச்சிட்டு அவர் வாசலுக்கு வரும்போது வாசலில் ஒரு லெட்ரு, ஒரு சாக்கு மூட்டை இருந்திருக்கு. இப்போ அவர் லெட்டர் எடுத்து படிச்சிருக்காரு. அந்த லெட்டரில் நீ இந்த இடத்த விட்டு வெளியாயிரு, இல்லைனாக்கா இந்த கை மாதிரி தான் உன் கையும் வெட்டப்படும்னு எழுதிட்டுருக்கு. அப்புறம் அந்த சாக்கு மூட்டை திறந்து பார்த்தாக்கா, அந்த சாக்கு மூட்டையில் ஒரு கை, அந்த கையில் கட்டை விரல் இல்லை. அப்படி ஒரு விஷயம் அந்த சாக்கு மூட்டையில் பார்த்துட்டு அவர் பயந்து இந்த இடத்த விட்டு போயிட்டாருன்னு ஒரு கதை இருக்குது. இந்த கதையை நாங்கள் பார்த்துட்ட பிறகு இங்கே வாழ்ந்து வர மக்கள்கிட்ட நாங்கள் இதை பற்றி விசாரித்தோம். 2-3 பேர்கிட்ட கேட்டு அவங்க சொன்னது வந்து, இந்த பங்களோ எப்படின்னா ஆகிட்ட பேருக்கு இந்த பங்களோ எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு சில பேர் வந்திருக்காங்க. பாராநார்மல் டீமாக இருக்கட்டும், யாராச்சும் இருக்கட்டும், அவங்க இந்த பங்களோவை பெருசாக காட்டுறதுக்கு, கதையை வெயிட் ஆக்குறதுக்கு உருவாக்கப்பட்ட கதை தான் இந்த கதையெல்லாம் அப்படின்னு இங்கே வாழ்ந்து வந்தவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமே இங்கே நடக்கலை. இங்கே வெள்ளைக்காரர் இருந்தது உண்மை தான், அப்புறம் எஸ்டேட்டோட மேனேஜராக இருந்ததுலாம் வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் இங்கே நடக்கலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேலே போய் அந்த பங்களோவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். ஓகே, மூச்சு வாங்குது கைஸ். அப்பா, ஒரு வழியே வீடை கண்டுபிடிச்சி வந்துட்டோம் கைஸ். வீடு எங்கே இருக்குது உள்ளுக்கு. இப்போ நம்ம அதுக்குள்ளே தான் போக போகிறோம். இது இந்த இடத்தோட காட் ஹவுஸ் நினைக்கிறேன் கைஸ். காட் ஹவுஸ். ஆனால் இதுக்கு முன்னாடி வந்து இங்கே காட்டே வந்து போலீஸ் தான் இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த கலரில் பார்த்தாலே தெரியுது போலீஸோட காட் ஹவுஸ் தான் அது. டாய்லெட் காட் ஹவுஸ் தானே முன்னுக்கு காட் ஹவுஸ் தானே, அது மேலே காட் ஹவுஸ் தானே. இங்கே காட் ஹவுஸு, டாய்லெட் வச்ச காட் ஹவுஸ் கைஸ். கோசம் தானே காட் ஹவுஸ் தானே. காட் ஹவுஸ் தான், போலீஸ் தான் போல இருக்கு. ஆமாம், போலீஸ் தான் இருந்திருக்காங்க. ஓகே கைஸ், okay, let's go. Okay, Mr. 1, Mr. 2, Mr. 3. Yes. Mr. 4. Yes, இனி நம்ம கூட வந்து மிஸ்டர் 4 ஒருத்தர் வந்திருக்காரு. ஒரு மலாய் நண்பர், நம்மளோட சப்ஸ்கிரைபர். Sini pun naik juga.
Buatlah muka senyum sikit. விறுவிறு நடந்துரு. கொசு அவ்வளவு கொசு ஓடி சுத்தி போய் மேய்ஞ்சாங்க. உள்ள சரியான கொசு. இல்ல உள்ள சரி. அண்ணா லஸ்டிக் அடிப்பாங்களா அது மாதிரி இழுத்து அடிச்ச மூஞ்சில. ஃபைனலி இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். சோழர் இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம உள்ளுக்கு போக போறோம். பீட்டா டா ராஜா ஓசாங்க என்ன பண்ற? இங்கிலீஷ்காரன் அதான். Tak ada benda ni. Dia tak nak bagi saya masuk sekarang. Itu pokok tu. Kau tolak sikit lah kira saya ke? Kan boleh masuk kan? காடுக்குள்ளுக்கு இருக்கு காய்ச்சி வீடு. ஏப்பா இப்போ பாம்பு கம்பு எதுவும் வரல. ஓகே, நம்ம இந்த வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம இந்த வீட்டை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எல்லாரும் வந்து ஏன் வந்து அந்த காலத்தில் முக்கால்வாசி எல்லாம் வந்து உயரமான பகுதியில் வீடு கட்டுறாங்க அப்படின்னா நல்லா குளிராக இருக்கும், கொசு வராது, அப்படி இந்த மாதிரி சொல்லி தான் ஒரு காரணமாக தான் கட்டுறாங்க. ஆனால் இங்கே வந்துட்டோம், அவ்வளோ கொசு இருக்கு. வெளியே எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடம் தான் பக்கிங் போடுறாங்க. ஆனால் எப்படி காடியை சேர்த்துட்டு இங்கே பக்கிங் போட்டுருப்பான்? முன்ன ரோடு இருந்திருக்கோம். இந்த ரோடு தான் சின்ன ரோடு தான். இது காடி காட்டாக இருக்கும். இப்பதான் வந்துட்டு இடம் சின்னதாச்சு. நம்ம முன்னாடி பெருசா வந்துருக்கோம். அது ஊரம் இல்லாம் எப்படி சொல்ற? கொடுங்க bunyi bunyi dipanggil nama Syukri. உண்மையா சத்தம் கேட்டுச்சா? உண்மையா அது நவர சத்தம் கேட்டுச்சு. யாரும் ஆள் இருக்காங்களா இல்ல குரங்கான்னு தெரியல. அது மூஞ்சி ni. Ada kau ni. Ada tu pokok tu goyang. Ada pokok pelam. Hello Antu, nama saya Syukri. ஆனா வீடு கொஞ்சம் பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு guys. Milik Syukri tau. அவனே பயந்துக்கிட்டு அவன் பயப்படுறானா? லைட்டா பயப்படுவான். டேய் என்னடா அவன் நான் நினைச்சா அவன் தைரிய சாலினே. டேய் வா. அவன் டாக்டர் கிட்ட பக்கு tu jaga. அம்மா என்னடா அது? வீடு எப்படி இருக்கு? ஓ நல்லா கட்டிருக்கா? லுவாசா இருக்கு வீடு. இப்படி வாழ்ந்துறக்காம பாருவேன். Patutlah orang panggil dia Tuan Trail. ஏன் இந்த தோன் ட்ரெயில்னா? Tuan Trailனா அவன் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருப்பான் போல இருக்கு. ஒரு ட்ரெயிலர் ஓடிட்டு இருந்தானா? ஆமா இப்போ இந்த படம் அவன் தான் ட்ரெய்லர் அவன் தான் இது பண்றான். மொம்மல காட்டுவான் யூடியூப்ல அவன் தான் மேல பார்ப்பான். எந்த ட்ரெயிலரு? எந்த படம் ட்ரெய்லர் வந்தாலும் அவன் செய்வான். அவன் தான் முதல்ல பார்ப்பான். அதனால அவன் வந்து ட்ரெய்லர்னு சொன்னா கொஞ்சம் அசிங்கமா இருக்கும். நடந்துட்டு வரும்போது டயர்ட் ஆயிடுச்சு. அப்ப யோசிச்சாத? இல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தோன்னு யோசிச்சேன். இந்த ஃப்ரேம் செம்மையா இருக்கு. ஹீரோவா சும்மா வியூ பாருங்க guys. ஸோ நம்ம அதை சொன்னால தென்னை மரம் எஸ்டேட் ஏன் இந்த மலை மேலே வீடு கட்டியிருக்காங்க. இங்கிருந்து இந்த மேனேஜர் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதுக்கு தான் ஃபுல்லாக எல்லாமே தெரியுது பாருங்க. ஸோ இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தான் வந்துட்டு இந்த இடத்துல வீடு கட்டியிருக்காங்க இந்த மேனேஜர். தென்னை மரம் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு பேர் சொன்னால அதுக்கு ஒரு குட்டி கதை இருக்குது. அது வெறும் ஒரு பேர் மட்டும் இல்லை, அந்த பேர்லேயே ஒரு பெருமை இருக்குது. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து ரப்பர் இருக்குல்ல, ரப்பரை மட்டும் மலேசியா ரப்பரில் தான் எக்கனாமி அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில் தென்னை மரம் எஸ்டேட் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. அதுதான் அதுக்கப்புறம் மலேசியாவை வந்து வேர்ல்டு செகண்ட் லார்ஜஸ்ட் பால்ம் ஆயில் இண்டஸ்ட்ரியாக ஆக்கிச்சு. அந்த பெருமை இந்த தென்னை மரம் எஸ்டேட்டுக்கு தான். அந்த தென்னை மரம் எஸ்டேட்டோட மேனேஜர் வீடு தான் இது. ஸோ அது எப்படி வந்துட்டு வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஆகுனுச்சு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு ஆளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அவரோட பேர் வந்து ஹென்ரி ஃபக்கூனியர். அதுதான் அவரோட பேர். அவர் வந்து ஒரு ஃப்ரெஞ்சு நாட்டை சேர்ந்த ஒரு ரைட்டர். அவர் வந்து 1905 மலேசியாவுக்கு வந்திருக்காரு. மலேசியாவுக்கு வந்த புதுசில் இங்கே ரந்தாவ் பஞ்சாங் அப்படிங்கிற ஒரு இடத்துல காஃபி சீட்ஸ், அதுதான் ஆரம்பத்தில் அவரோட இதாக இருந்துச்சு, காஃபி சீட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் என்ன சொல்லுவாங்க, சுமத்ராவுக்கு விசிட் பண்ணியிருக்காரு. சுமத்ராவை போயிட்டு சுற்றி பார்க்க போகலாம், அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலான்னு சுமத்ராவுக்கு போயிருக்காங்க.
அந்த சுமத்ராவில் அங்கே போய் பார்த்தாக்கா ஆயில் பம்ப் பிஸ்னஸ் பெரிய லெவலில் ஓடிட்டு இருந்திருக்கு. அவர் திருப்பி அங்கேருந்து மலேசியாவுக்கு வரும்போது ஒரு கைப்பிடி சீட்ஸை வாங்கிட்டு வந்திருக்காரு. ஞாபகார்த்தமாக இருக்கணுமேனு ஒரு கைப்பிடியில் விதையை வாங்கிட்டு மலேசியாவுக்கு வந்திருக்காரு. அவர் மலேசியாவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1910 1911 வந்து மலேசியாவில் ரப்பரோட வேலையும் காஃபியோட வேலையும் ரொம்ப கீழே உழுவ ஆரம்பித்தோன்னே இவர் அல்டர்னேட்டிவாக வேறு வே தேடினார். அந்த வே தான் ஆயில் பாம். அவர் ஒரு கைப்பிடி வாங்கிட்டு வந்தார்ல, அந்த ஒரு கைப்பிடியை வந்து அவரோட நிலத்திலே வந்து நெட்டு வச்சார். நெட்டு வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தாரு இது வருதா அப்படின்னு. அதுக்கப்புறம் அது சக்ஸஸ் ஆகணுன்னே இன்னும் ஒரு 5-6 மூட்டையை வந்து அந்த விதையை வாங்கி இங்கே மலேசியாவுக்கு கொண்டு வந்து இந்த தென்னை மரம் எஸ்டேட்டில் 1917 முதல் விதையை நட்டு வச்சார். அதுதான் மலேசியாவோட ஃபர்ஸ்ட் ஆயில் பாம் எஸ்டேட். அதுக்கப்புறம் தான் இது வேர்ல்டுலேயே லார்ஜஸ்ட் எக்கனாமியாக ஆணுச்சு ஆயில் பாம்பில். இதுதான் இந்த தென்னை மரம் எஸ்டேட்டோட ஹிஸ்டரி. இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். எது கப்பு நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. ஓ, அது அங்கே கிச்சனா? அது கிச்சன். ஓ, ஆனால் இது உண்மையாதிக்கு வண்டலிசமாக தான் இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி அவனுங்க விட்டுட்டு போக மாட்டானுங்க. இங்கே வந்தவனுங்க உடச்சி விட்ருப்பாங்க. நல்லா இருக்கு, நல்லா. இது வந்து கிச்சன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்னன்னு தெரில கேஸ், டாய்லெட் மாதிரியும் இருக்குது. ஆனால் இது கன்ஃபார்மாக கிச்சன் கேஸ். இது வந்து கன்ஃபார்மாக கிச்சன். இவங்களுக்கு வியூஸை பாருங்க. சமைக்கிற டைமில் கூட கீழே ஆள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு கண்காணிச்சிக்கிட்டு சமைப்பாங்க போல இருக்கு. இங்கேருந்து பார்த்தாலும் தெரியுது. நம்ம இங்கே தான் இருக்கோம்ல. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அந்த வீட்டில் வந்து சமையல்காரன் இருந்தால் என்ன பண்ணிருக்கேன் இப்போதான் கேட்டுருப்பான். இவனுக்கு பாட்டுக்கு இங்கே வந்துடுறானுங்க. வந்து போட்டு மக்களை குடும்பப்படுத்துறது நல்லதும் பண்றானுங்க கெட்டதும் பண்றானுங்க. யாருக்கு தெரியும் எதுக்கு அது அப்படின்னு. ஆரம்பத்துல ஒரு கதை சொன்னோம்ல, நம்ம கேள்விப்பட்ட கதை. அந்த கதையில கையை வெட்டி ஒரு சாக்கு பையில வச்சிருந்தாங்களா, அது எதனால செஞ்சிருப்பாங்க நம்மளுக்கு எதுவும் தெரியும். முதல்ல நான் சொன்னாலே கூட இருக்கலாம். இவங்க தான் போன இடத்துல சும்மா இருக்க மாட்டாங்க வாய் வச்சுக்கிட்டு. ஏன்னா வெள்ளைக்காரங்க எங்கே போனாலுமே ஒரு மேட்டர் செய்வாங்க. எங்கே போனாலுமே அவங்க மதத்தை வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க எல்லா நாட்டிலையுமே. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து நிறையா அவங்க மதத்தை வந்து பிரச்சாரம் பண்ணதும் இல்லாமல் நிறையா அவங்களோட வழிபாடு தளத்தெல்லாம் கட்டி இருந்திருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அது பிடிக்காம இருந்திருக்கு. அது வந்து நான் இங்கே வந்து கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டது. பட் ஆனால் நான் சொன்ன கதை மாதிரி அது போய் கதை சொன்னாங்க. பட் ஆனால் யாருக்கு தெரியும், மேபி அதனால கூட இங்கே உள்ளவங்க வந்து அதை பண்ணியிருந்திருக்கலாம். ஆமாம், இருக்கலாம். என்ன அப்படி அங்கே பாரு, அங்கே படி மாதிரி போகுது. பார்க்காதது இப்போ என்ன வீட்டில் என்ன பார்த்தது என்ன எந்த வீட்லயும் பார்க்காததுன்னு சொன்னீங்க. அது இந்த மாதிரி பின்னாடி ஒண்ணுமே இல்லையாடா. Sini satu, taruh kain merah satu. Dalam warna merah sini satu kain taruh warna merahnya. கோழி வீடுன்றான். ஆனா அது என்ன கோழி? சேவலா? அதுதான் வெடக்கோழி. இறைச்சி கோழி. வடக்கோழி இல்ல, கம்பத்து கோழி. இந்த மாதிரிலாம் வடக்கோழி தான் எடுப்பாங்க. Atas ini orang gaji dia punya bilik. Ni tandas. Memanglah ada orang tak nak bagi. Oh, ஆமா dia இருக்கலாம். pakai bilik kat dalam kan. tandas rasa mungkin ah. இங்கே பார்த்து வச்சு கொடுத்துருக்கான். ஆமா, அப்ப இவன் நல்லவன் தான் போல இருக்க. உள்ள வராத வெளியே முடிச்சுக்கோன்னு சொல்லியிருக்கான். அப்ப இவன் நல்லவனாடா? மோசமானவங்க. அப்படி tandas kau nak pergi toilet ke? Boleh pakai? Kalau kau nak pergi boleh. Tapi kita tunggulah ke depan tu. Tak ada. Ini yang mandi ni. Bukan ini tempat mandi. Enggak lah. Apa இது என்ன இது? Ini தோட்டத்துக்கா? குளிச்சுட்டு நேரா வெளியே வந்து தோட்டத்துக்கு நின்று இருப்பானுங்களா நிறைய? Ada, saya rasa memang ada kat sini lah. Dulu kan dekat tanah tu. Apa tu? Yang kita duduk jongkek tu. போடா பைத்தியம், அந்த மாதிரி மங்கை இல்லடா இங்க.
Mana tahu orang sudah ambil lah tu. Itu pun orang curi ke bodoh. Belah. Budak zaman sekarang ni semua benda dia nak. Habis kita nak sejarah dia kan. Okey, sekarang kita masuk pilih ayam nombor 1. Kuli விட்டு கூட போறோம். இந்த கோழி விட்டு இல்ல. Sekejap. Siapa yang bagi nama ayam? Bilik ayam. Kena masuk Nama dulu. dia Syuk. Ha. Masuk. Bagi salam dulu. Ayam ada Syuk, kena. Ayam telur apa? Ini ada telur. Dia ada daging. பொரிச்சு தான் Ayam ni kena operate. ayam injek. Ayam KFC. Kecil ke bilik untuk orang gaji dia? எதுங்க ஆமா அதே தான் கொசு வலை தான் அது. Satu lagi. ஆனா பழைய ஸ்டைல்ல தான் இருக்கு பாரு 50 வருஷத்துக்கு முன்னாடில Kalau பக்கத்துல ரொம்ப இதா இருக்கு. ஏய் ஆணி பாத்து ஏய் தாக்கல இருக்கு உட்காண்டா Ni ukarno nak pakno. உட்காண்டா வேணாம் வா எதுக்கு Ah. ஏன் விபரீதம் ஆமா Ni lubang-lubang ni buat apa ni? Oh, sudah tahu. Orang apa dia punya pengasuh tu intai dia masa tidur. Dia tengok benda. orang tinggi ke apa? Dia panjat lah. itu pasal lah dia simpan kerusi dalam. Aku rasa kan beli ayam kan nanti orang usah lah. Dia orang dah pergi tandas, dah mandi dah tu. Bukan sini jadi lubang, sana pun ada lubang. Ingat Ini aku rasa untuk ni lah udara lah. Udara angin masuk. Dia tutup ni, dia bagi kan dalam panas kan. Dia bagi ni lah. Dia bagi Mana mesin tahu tu. mungkin dah ada. Dulu mana ada aircon? Kau tengok dia punya Tapi kan ada dinding. kipas. Dinding dia boleh nampak luar bai. ya ஆனா மலை மேல வீடு கட்டுறதுக்கு கொசு கடிக்காம இருக்குது தானே பொண்ணு கொசு அந்த பொண்ணு தாண்டா கடிக்க முதல்ல வச்சிருக்கு. சொல்லி இருக்கடி. மலை மேல தாண்டா பெரிய கொசு இருக்கு. என்ன தெரியுமா மனசுல யோசிச்ச மாதிரி கொசு யோசிச்சிருச்சு இவனுங்க எல்லாம் உஷாரா மலை மேல போயிடறானுங்க நம்ம மலை மேல போயிடணும் மலை மேல போயிடுச்சு கொசு Yang ni orang gaji bahagian bawah, ada dia orang gaji bahagian atas lah. Yang ni kan orang gaji bahagian bawah. ஐயா sekarang kita அவங்க ஜாத்தாங்க Orang gaji atas. உங்களுக்குலாம் என்னத்துக்கு ஒரு டவுட் வந்திருக்கணுமே. ஏன் நாங்க வந்ததுலேருந்து ஆயில் பம்ப் பத்தி பேசிட்டு இருக்கோம், அதாவது செம்பனை மரத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா ஏன் இந்த இடத்துக்கு தென்னை மர எஸ்டேட்னு பேர் வந்துச்சு? இதுக்கு வந்து 2 கதை இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா இங்க வந்துட்டு ஆரம்பத்துல இந்த வந்து ஆயில் பம்ப் நட்டு வைக்கிறதுக்கு முன்னாடியே ஓகேவா, ஆயில் பம்ப்லாம் வந்து இங்கே வர்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த இடத்துல வந்து நிறைய தென்னை மரம் இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடியே இந்த இடத்து பேர் வந்து தென்னை மரம் தான். ஸோ அதுக்கப்புறம் பால்ம் ஆயில் வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல அந்த பேரோ அந்த சென்டிமெண்ட்டாக அந்த பேரையும் வச்சுட்டு அப்படியே தென்னை மரம் எஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வருஷம் வரைக்கும் அப்படியே வந்துருச்சு அப்படின்னு இங்கே உள்ள சில மக்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நாங்கள் ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் எப்படின்னா ஆயில் பம்ப் மரமோ தென்னை மரமோ ஏர்லி ஸ்டேஜ் வளர்கிற ஸ்டேஜில் ஒரே மாதிரி இருக்கும்ல. ஸோ அந்த டைமில் வந்துட்டு நம்ம மக்கள் இங்கே அந்த மரத்தை நெட்டு வைக்கும்போது இது எல்லாமே வந்து தென்னை மரம்னு நினச்சிட்டாங்க. தென்னை மரம்னு நினச்சிட்டோன்னே ஆனால் வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் அதோட பேர் வந்து தமிழில் செம்பனை மரம்னு. ஆனால் ஆரம்பத்தில் ஏர்லி ஸ்டேஜில் தென்னை மரம் எஸ்டேட்னு பேர் வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மரம் வளர்ந்ததுக்கப்புறம் செம்பனை மரம், அப்புறம் நிறைய பேர் வந்து தமிழில் இந்த மரம் இல்லைன்னு சொல்லிட்டு செம்பனை மரம் எஸ்டேட் அப்படின்னு பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் பண்ணை அப்படின்னு சொல்லிட்டு பேர் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்னல இந்த ஹென்ரி ஃபக்கோனியர் அவர் இருக்கார்ல, அவருக்கு வந்து இந்த தென்னை மரம்ங்கிற பேர் சென்டிமெண்ட்டாக அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால அதே பேரை அப்படியே இந்த எஸ்டேட்டுக்கு வச்சுட்டாங்க, தென்னை மரம் எஸ்டேட். ஆனால் அங்கே ஃபுல்லாகவே வந்து ஆயில் பம்ப் மரம். Store kot tempat. ஹாரி போட்டர் வீடு இங்கே போய் இந்த ஹாரி போட்டர் வீடு ஜன்னல் வச்சு கட்டி கொடுத்துருக்கான். ஜன்னல் வச்சு வீடியோ கட்டுறா ஹாரி போட்டுருவால இதற்கு எதிர இவ்வளவு பெரிய ஜன்னல் வச்சிருக்கான் உங்களுக்கு அதான் தெரியல, சரியா ஒருவேளை இங்கேருந்து ஆயுதம் வைக்கிறதுக்கும் அப்படியே வலிஞ்சு போகும். விளைஞ்சு போகுது வேலை இன்னும் நிறைய ரூம் இருக்குடா. இவன் வந்து வீட்டில் உள்ளது எல்லாத்தையும் கண்காணிக்கணும்னு இருக்கிறாங்க. அதனால தான் இங்க வச்ச ஜாமா கூட இருக்கா இல்லையான்னு அங்கே போய் பார்க்காம இங்கே பார்க்குறோம் உங்களுக்கு. என்ன இருக்காங்க கட்டி இந்த கீழே நீ போனீங்க நீ இங்கேருந்து தெரியும் பார்க்கலாம். ஓ அப்படி பாத்தியா தலை விட கொஞ்சா ஓ ஆமாம், இல்லை தலை தெரியாது, அதே போய் சொல்கிறாங்க. நீ பாரு எது வரைக்கும் தெரியுது. ஏய் தலை தெரியும், அவன் கேப் போட்டது வரைக்கும் தெரிஞ்சு. ஆமா இன்னும் உள்ளுக்கு போனா தெரியும் தலை இன்னும் அடிச்சு விட்டாங்க திரும்பி நீ உள்ளுக்கு போயிருக்காண்டி யாரு நீ தான் போகணும். வீட்டுல வவ்வால் இல்லை ஏன்னா மாமன் இருக்கிறால வவ்வாலாம் கீழே வளர்ந்து போல இருக்கேன். இல்லை மேலே வாட்டர் கொடுத்துருக்கு, வவ்வால் தங்குறதுக்கு இடம் இல்லை. எனக்கு எண்டே கிடையாதுடா.
அஜய் கீழே பார்த்து. Tapi kalau duduk memang ada சட்டை ஏதாவது கட்டா அப்படி எனக்கு குதிப்புமா எனக்கு ஏன் தெரியும் இங்கே குதிக்கணும்னு தோணுது. எப்போ குதிக்க போற சொல்லு. யோகா இருக்கு. எப்படி இருக்கு அஜய்? ஆனா இது இன்னும் இவ்வளோ சின்னதா இருக்கு அது ரூம்பு. சிங்கிள் பெட் போல இருக்குடா. தெரியல எதுக்கு கட்டி போட்டிருக்கானுங்க இந்த மாரி. இல்ல இது பாருங்க உள்ள வந்து பார்த்தா சக்கரம் முடிஞ்சிருச்சு. இல்லை அஜய் மேபி வீட்டுக்குள்ளேயே இந்த மாதிரி வச்சிருக்கலாம்ல அஜய். இப்போ தான் மேனேஜர் தானே, ஸோ இவனுக்கு நிறைய வேலை இருக்கலாம். ஒரு டிபார்ட்மெண்ட்டாக வச்சிருக்கலாம், சின்ன சின்னதா. ஏன் இது அவனோட ஆஃபீஸ் ரூம் பாரு இருந்திருக்கலாம். கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம். ஆஃபீஸ் ரூமா? ஆஃபீஸ் ரூம்ல தானே இருக்கு. இது சிவாஜி படத்தில் வருவேன். யார் யாருக்கெல்லாம் ஈடுபாடு இல்லையோ அவங்கள ஆஃபீஸ் ரூம் வெயிட் பண்ணுங்க. வாங்கோ வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ, நீங்க போங்கோ போங்கோ மின்னுக்கு போங்கோ. orang dulu tinggal ini ya. மாஸ்டர் Ni. ஓ அஜு நான் நினைக்கிறேன் 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் மாஸ்டர் பெட்ரூம்ல வந்து பாத்ரூம்ல போல இருக்க இங்க பாருடா. இருக்கா? ஓ இருக்கு பால்கனியே இருக்கு. பாருங்க गाइस, எங்க இருந்து கூட கண்காணிக்க முடியும். சி இங்க இருந்து ஆயில் பம்ப் மாதிரிலாம் இன்னும் கிளியரா தெரியுது गाइस. அதனால தான்டா மேல இதுதான் பீலியவா இருக்கும். ஆமா. மேல நின்று நோட்டம் வருது. ஆமா. எவன் வேலை சரியா? டேய் அவனுக்கு வெட்றா சம்பளத்தை. அவன் தண்டாஸ் போ. ஏதாவது கிடைக்குதான்னு பாரு. தண்டாஸ்ல என்ன கிடைக்கும் போய் பாரு என்ன கிடைக்கும். அப்போ இது போட்டு வச்சது ஒன்று இருக்க ஃப்ரெஷ்ஷா. அதுதான் பாஜு. அது மாதிரி சாப்பிடுங்க. ஓ tengok sambung depan belakang. Ni? Design ni sama enggak? Tapi bukan sambung macam tu. அடிங்க அஜய். எல்லாம் பாருங்க சார் சர்க்கஸ் காமிக்கிறாரு. தலைகீழாதான் ஒரே गाइस இன்னொரு ரூமுக்கு வந்திருக்கும். இந்த ரூம்லயும் பாருங்க வியூ. அவங்களுக்கு அந்த வியூ. இடம் பாருங்களேன். இந்த இடம் வந்து அவங்களோட தோட்டமா இருந்திருக்கு. நல்லா ஃபுல்லா நெட் வச்சிருந்திருக்காங்க. ஆமா இதோ பாரு, எங்கேருந்து பார்த்தாலும் அந்த ஆயில் பம்ப் என்ன செய்யற இடம் தெரியுது பாரு. அதாவது அதுதான் என்ன செய்ய ஆயில் பம்ப். இங்க இருந்து இவன் கேஜி அப்படாம கேஜி ஃப்ராக்கி பாய் இங்க இருந்து பார்த்தா பாரு கிளாங் தெரியுது ஃபேக்டரி. இங்க இருந்து பார்த்துட்டு இருப்பான். ஒருவேளை அந்த காலத்துல தங்க செய்யற கம்பெனி எது இருந்துச்சோ அதான் கேஜிஎஃப். அங்கே பாப்போம். வேணா அங்க போனல நீ வந்துட்டான். அவ்வளோ ஆடிச்சு அந்த இடத்த வேறு தர போயிருக்கா. இல்ல இப்படியே காட்டுக்குள்ளேயே பூந்து போயிடலாம். தீரா 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 தீரா. ஆமா ஆனா இவரோட நிலம் ரொம்ப பெரிய நிலம் தான் ஆச்சு. இது எல்லாமே இவரோட நிலம். இது போடு சொல்லி அங்க 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 இருக்கான். சுக்ரி ஜங்கன் மன 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 இப்படிதான் தேடுவாங்க. இப்படிதான் தேடுவோம். baik beritahu. இல்ல இல்ல அங்கதான். ஓ பாருங்க கரெக்டாக செம்மையாக தான் இருக்கு. இந்த மரத்துக்கு எத்தனை வயசு இருக்கும்? 50 வருஷம் கூட இருக்கும் உங்களுக்கு. இந்த மரம் பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? கொஞ்சம் மரமா இருக்கு. இல்ல கொஞ்சம் மரம் இல்ல, நல்லா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன். ஒரு வாய்ப்பு தரேன். ஆலமரமே இல்ல சாவடி. நான் ஒரு வாய்ப்பு தரேன். அப்புறம் மக்களுக்கு அந்த வீடியோ எடுத்து போட ஒரு வாய்ப்பு தரேன் உங்களுக்கு. நீங்க அஜய் இந்த மரம் பார்க்க எப்படி இருக்கு? இந்த மரம் பாக்குறதுக்கு மரம் மாறியமாண்ணா மரம் எந்திரிச்சு டான்ஸ் ஆடும். நல்லா நாள் வச்சு இப்போதான் மாரியம்மன் படம் மாதிரி தான் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு அந்த மரம். ஆனால் அந்த மரம் ரொம்ப வருஷமா இருக்காங்க. ஏன்னா நான் வந்து இன்னொரு கேட்டேன், அவங்க ரொம்ப வருஷமா அவங்க 50 வருஷத்துக்கு மேலே இந்த மரம் இங்கே இருக்குன்னாங்க. அப்போ இந்த மரம் எத்தனை வருஷமா இருக்கும்? மாங்காய் மரம் இவ்வளோ வருஷம் நான் பார்த்ததே இல்லையே. ஏன் போவா பழமும் இருக்கு. பழம் இருக்கு எங்க? மேலே பழம் இருக்கு. மாங்காய் இருக்கு guys. மேலே மாங்காய் தொங்கு எடுக்க தான் முடியாது. லைட்டு போட்டிருக்காங்களா? என்ன லைட் போட்டிருக்காங்க? இந்த பாத்ரூம் லைட் அடிக்கிற மாதிரி தான் இருக்கானா? ஆமா வாங்கியா இதுக்காக இவ்வளவு தூரம் ஓடி வந்தா? இல்லடா நானே லைட் தவறக்கான வந்தேன். அட லைட் தவற இடமேல தூரத்துல இருந்து கேட்போம் உங்ககிட்ட. குட் கண்டென்ட் பேட் கண்டென்ட் நீங்களே ஒத்துக்குங்க. குட் கண்டென்ட்னா கிட்ட வருவேன், பேட் கண்டென்ட்னா கிட்ட வர மாட்டேன். ஐயோ வேணாம் வேணாம். நல்லா இருக்கு. உடஞ்சிக்கிட்டு உழுவ போகுது இப்போ கீழே. வந்துருச்சு மேலே பாரு. என்ன குழம்பு? என்ன குழவி? அத்தாசு கொஞ்சாங்க எனக்கு என்னங்க வந்துமா அப்படியே வந்துமா இப்படிதான் வந்தா போ போ போ. அந்த இதுல போவா அங்கிட்டு போவோமா? கொத்திச்சா? ஐயோ கொலை இதான் பீமேன் ஆகுறேன். எனக்கு ஸ்பைடர்மேன் மாதிரி பீமேன் ஆயிரு. ஹேண்ட் மேன் ஆயிரு. அந்த ஜன்னல்ல இருந்து கீழே இறங்கினா இங்கெல்லாம் நடக்க முடியுது.
ஆனால் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. 50 வருஷம் பழைய பில்டிங் உடச்சிக்கிட்டு கீழே போயிடுவேன் நான். இதோ நம்ம அங்கே வந்த இடம் முன்னுக்கு இருக்கு. அம்மா அண்ணா இடிஞ்சிருமோன்னு கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குண்ணே. ஓகே காய்ஸ், இறங்கி வந்துட்டேன் காய்ஸ். இப்போ எங்கே இருக்கேன் பாருங்க. இதுதான் அந்த வீடு. அஜய் இந்த கல்லு மேலே ஏறி ஆஜி அதில் ஏற முடியாது. வேணாமா? நல்ல வேலை அஜய் நீங்க வரல, அங்கேயே இருந்திருக்க. என்ன ஸ்பைடர் வேற இங்கே குதிச்சுக்குச்சுவா? குதிக்கும் போது மெதுவா குதி, அந்த அதிருது. குதிக்கும் போது மெதுவா குதி, அதிருது. கொஞ்சம் இங்கிட்டு வா, குதி. அதிருதா? ஓஹோ, இது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தா நம்ம என்னத்துக்கு இங்கே குச்சிருப்போம் சார். 10 இங்க அடிச்சிருக்காங்கடா. ரத்னா மேடம் நீங்க காலை பின்னாடியோ ஆணி கேட்டீங்களா? ஆணி இங்க அடிச்சிருக்கானுங்க அக்கா. ஏன் என்னத்துக்கு ஆணி அடிச்சிருக்காங்க? இல்ல மரத்துல ஆணி அடிச்சிருக்காங்க பார்க்க சொன்னாங்க. ஆனா இங்க பாருங்க, இங்க ஆணி அடிச்சிருக்காங்க தெரியுதா? அங்கெல்லாம் ஆணி இருக்கு. ஒருவேளை பேய் அந்த கல்லுல இறக்கி வச்சிருப்பாங்களோ? இங்க பாருங்க ஆணி காய்ச்சி. என்ன இது இதா இருக்கு பாரு. இது பாரு, இது ஸ்ட்ராங் இல்ல. பேய் பும்புங்க மரத்துல இறக்காம பும்புங்க. அஜோயே என்னடா இன்னமும் பூச்சி. டேய் குடுக்கு போ. மக்கள் உன்னை வேணாம்னு சொல்றாங்க. அஜய் நீங்க இறங்குனா கஷ்டம் ஏறுறதுக்கு. அஜய் நான் வா 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 வா. நீ குச்சி போடா, ஒன்றும் பிரச்சனை. நான் பாட்டு கிளம்பா. டேய் நானும் கூட சேர்த்திடான்றியாங்க. வேணாண்டா ஜி, ஒரு நேரம் போற இருக்காதுடா. அந்த நேரம் போல இருக்காது, அந்த நேரத்தை உருவாக்குறவனா. நீ இறங்கிடும், எப்படி இறங்கிடும் பாத்துற பேசி இருக்க மாட்டான்டா. அஜய் நாக்காலுக்கு ஒரு கால் இல்ல. வெளியே எங்களை நாங்க ஏறணும். Oh, yun na, check ka lah. Na, paganja. Tako na turun dulu. உங்க சட்டையெல்லாம் பாருங்க. எருமாடு வெட்டியா உட்காந்துக்கிட்டு வேலை செய்யறவனை கூப்பிட்டு பத்தியா? என்ன வயசாச்சா? ஏறு. இப்ப எப்படி ஏறி வந்த? ஏய் நான் யாரு தெரியுமா? நான் யாருன்னு காட்டணும். யாரு கண்டோம்? நான் கீழே எப்படிதான் குழந்தை கீழே தானே உங்களுக்கு கோசமும் நான் தூரம் தப்பி அக்கு. ஒரே கேள்விதான் கேட்டா, வயசாச்சான்னு ஏறி வந்துட்டாங்க. அது ஐயோ ஜி, இந்த கண்டத்துல இப்ப போடணுமா? போ முதல்ல போ. நீங்க தான் முதல்ல போகணும், பெரிய உடம்பு. இந்த பாத்தீங்களா காய், உடம்பு பெருசா இருக்குன்னு சொல்லி நம்மள இப்படி தள்ளி விடுறாங்க. மாட்ரி இல்ல, மரத்துல ஏதோ அசைற மாதிரி சத்தம். Hey, show belakang tu. Kenapa macam ada bayang hitam? போங்க ஜெய். இது ஆர்கிட் தானே? ஆமா, பெரிய ஆர்கிட். இது ஆர்கிட் தானே गाइस, பாருங்க. இல்லடா ஆர்கிட் இது. அனகோண்டா படத்துல வருமா? அதா பிளட் ஆர்கிட். ஓகே சோ இது என்னன்னு கேள, நான் சொல்றேன். என்னது? பூங்கரோ. அவ பூங்கரோசா. ஆமாங்க, ஆர்கிட்ல வேற ஏதோ பூ. என்னடா பண்ண போற? யோகா.
ரொம்ப நிக்கிறேன் நீ. Apa nak pergi shopping? Ada banyak nyamuk kan. Kita berdiri 1 second pun நித்திய கல்யாணி flower. இப்படி ஒரு பூ இருக்கா? எது கல்யாணி ராகமா? இல்லையா அந்த பூ பேர் நித்திய கல்யாணி ஃப்ளவர். நித்யா கல்யாணியம். நித்திய கல்யாணி பூ. அம்மாவா நித்யா அழகா இருப்பாங்களா? நித்யா கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இல்ல நித்யானந்தாவா? சாம்பார் எனக்கு ஆப்பு. இந்த இடத்துக்கு வந்ததுக்கு நீங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆயிருக்காஜி? என்ன நினைக்கிறீங்க இந்த இடத்த பத்தி? இந்த இடத்துக்கு வந்ததுக்கு வந்து நான் தவம் எடுத்துருக்கணும். என்ன தவம்? ஏன்னு கேட்டீங்கன்னா நிறைய கொசுக்கடி கிடைச்சிச்சு நமக்கு. ஓகே, அது வேற விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்கு வந்ததுக்கு. என்ன சந்தோஷமா இருக்கு? இப்ப இந்த வீட்ல என்ன இருந்து சந்தோஷமா இருக்கு? இல்ல அதனால சொல்ல வரேன். ஏன்னா வந்ததுக்கு வந்து எங்களுக்கு வந்து கடி கிடைச்சிச்சு. ஓகே, கொசுக்கடி. எஸ். ரெண்டாவது இங்கே பாருங்க. தெரியுதா? எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. எவ்வளவு சந்தோஷமா அது சந்தோஷத்தை கடிச்சிருக்காங்க. கெடுக்காத. தட்டி விடுங்க. அது சந்தோஷத்தை கெடுக்காத. ஓகே, அம்மா 3-4 கொசு கடிச்சிட்டு இருக்காஜே. அதாவது ஓகே, நாங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து எடுக்கணும்னா ரிஸ்க் என்னத்துக்கு? நாங்கள் வந்து உடம்புல உள்ள கெட்ட ரத்தத்தெல்லாம் வந்து அதை குடிக்க விடுறோம். ஆமாம், குடிக்க விட்டு புது ரத்தத்தை ரீஸ்டோர் பண்ணி. ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து பிளட் டொனேட் பண்ணது இல்லை, அந்த எண்ணமும் இல்லை. ஸோ இந்த மாதிரி வர இடத்துல வந்து குடிச்சிட்டு போ. ஏன்னா அந்த கெட்டதை குடிச்சது போயிடும் கொஞ்ச நேரத்தில். ஆமாம், நம்ம பிளட்டு குடிச்சாக்கா அதுக்கு இன்னும் 2 நிமிஷம் உயிரோட இருக்கும், அதுக்கப்புறம் செத்துரும். அது அப்படியே நடந்து போவோம். இப்படி பாதை அப்படி போவோம். இப்படி பாதை வளைஞ்சு என்ன வளைஞ்சு போகுது பாதை. முதல்ல அது குடிச்ச சந்தோஷத்துல என்ன பண்ணும், போய் இன்னொரு கைங்கிட்ட சொல்லும், ஐயோ இந்த ரத்தம் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, பிளட்டி ஸ்வீட். இங்க எல்லாம் இல்லைங்களா அவனுங்க இந்த மாதிரி வந்து. ஸோ நீங்கள் வர்றதா இருந்தா கைஸ் இங்கே வரலாம். என்ன இப்போ நான்லாம் உடம்பு கொஞ்சம் இதாக இருக்கிறதுனால மேடு ஏறும்போது ஆரம்பத்தில் ரொம்ப மூச்சு இதாகிடுச்சு. பட் இறங்கும் போது ஓகேவா இருக்கு. ஆனால் முக்கியமான விஷயம் ஆச்சு, இப்போ இது வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். வர்றதா இருந்தால் இங்கே வரலாம், சேஃப் தான் இடம். ஆனால் ரொம்ப இருட்டிட்ட பிறகு வராதுங்க. ஆமாம், ரொம்ப இருட்டிட்ட பிறகு வந்தால் ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாங்கள் போகிற பாதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி கீழே இறங்கி போனோம், ரோடு பாருங்கள் அங்கே இருக்குது. ஸோ இது வந்து காட்டுக்குள்ளே போகுது இந்த பாதை, இப்படியே தூரமாக தெரியுதாங்க. அங்கே தான் இப்போ நம்ம உள்ளுக்கு நடந்து போகிறோம். ஏன்னா நாங்கள் ஏறி வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் இருக்குமா? அவ்வளோதான் இருக்கும். 5 நிமிஷம் நடந்து வந்தோம். ஸோ நான் ஊதிக்கிட்டே இருக்கேன்னா என்ன கொசு கடிச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம், நீங்கள் சொல்லுங்கள். அப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா வீடு வந்து நல்லா கட்டியிருக்காங்க. ஆமாம், அவன் வந்து கேட்டுருப்பான் போல இருக்கு, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி கட்டி கொடு, எனக்கு இந்த மாதிரி கட்டி கொடு. அவன் எங்கே இருந்தாலும் அவன் சொல்லியிருக்கான் ஒன்னே ஒன்று தான், நான் எல்லாத்தையும் கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும்னு தெரியும். ஆமாம், அதனால தான் எல்லா இடத்துலையும் அவ்வளோ ஓட்டேன். அவங்ககிட்ட எவ்வளோ ஓட்டம் இருந்துச்சு யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மாதிரி எஸ்டேட் மேனேஜராக இருந்த உங்களோட வீட்டுக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு பார்க்குறேன். அதாவது இப்போ அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி அவங்க தானே இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது எதனால மலை மேலே வீடு கட்டுறாங்க. அப்படியே ஓவராலாக 360 டிகிரிஸு அந்த எஸ்டேட்டு ஃபுல்லாக அப்படியே தெரியுது கைஸ். ஃபுல்லாக அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்மளே ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்தாக்கா டெய்லி காலையில் அந்த கம்பெனிக்கு போயிட்டு பஞ்ச் அடிக்கணும், வேலை செய்யணும். இந்த மாதிரி இடத்துல வீடு கட்டிட்டு வரக்காரில்ல இந்த மேனேஜரு, இவன் எங்கேயுமே போக தேவையில்லை, வீட்டிலேயே இருந்து ஒரு ரவுண்டு அடித்தா போதும். வீடு வந்து சர்க்கிளாக தான் இருக்குது இப்படி ரவுண்டாக. ஸோ ஒரு ரவுண்டு அடித்தாலே போதும், 360 டிகிரிஸ் அவன் வந்து எல்லாத்தையும் பார்த்துடலாம், யார் யார் என்னென்ன வேலை செய்யறா. அல்ல எந்திரிச்சோடனே அவன் பல்ல வளர்க்க மாட்டான். ஆமாம், எவங்கிட்ட பிரச்சனை வளர்க்கலாம் தான் பார்ப்பான். அப்போ என்ன பண்ணுவான், இறங்கினோடனே ரூம்ல இருந்து பார்க்கறது, பெல்கனி தான் செஞ்சிருக்கானே, பெல்கனிலாம் பார்க்கறது, ஏய் அங்கே என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஏன்னா அப்போ உள்ளவங்க தமிழும் பேசுவானுங்க கொஞ்சம். அவன் மேபி இது தமிழ் தெரிஞ்சவன், எல்லா மொழியும் தெரிஞ்சவனா இருப்பான். என்ன மேம் பண்ணுற நீ அப்படின்னு கேட்டிருப்பான். என்ன பண்றாங்க, எனக்கு தமிழ் தெரியும் இருப்பான். அவங்க பேசுவாங்க, இல்லை உங்களை அருமை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், நீ எதுவும் புடுங்க வேணாம், வேலையை மட்டும் புல்லு மட்டும் புடுங்க. ஆமா, காலம் வாரக்காரம் எடுத்துட்டு போயிட்டான் சார்னு சொல்லுவான். ஆமா, வாரக்காரம் எடுத்துட்டு போயிட்டான்.